ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் லேபர் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸைஸ் 2 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கு. ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் பாதி அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸு எக்ஸைஸும் சாப்டர் வைஸாக இங்கே போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அங்கே போடாத சம்ஸ் தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்க்குறது வந்து அஸ்டைன் த லேபர் டேர்ன் ஓவர் அண்டர் செப்பரேஷன் மெத்தட். ஸோ செப்பரேஷன் மெத்தடில் என்ன ஃபார்முலா போட, லேபர் டேர்ன் ஓவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுன்னா போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? யூஸ்வலாகவே வந்து இதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபார்முலாஸ் தான் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போடுறது ஈஸியாக இருக்கும். ரிப்பீட்டடாக சம்ஸ் தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் மெமரி பண்ணிட்டீங்கன்னா போடுறது ஈஸி. ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க்டு employees on 1/1/2010 14,000. எம்ப்ளாயீஸ் ஆன் 31/12/2010 16 இருக்கிறாங்க. ஸோ ஓப்பனிங்கில் 1/1/2010 பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்கன்னா 14,000 இருக்கிறாங்க. க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 16,000 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் ஹூ லெஃப்ட் டியூரிங் த இயர், அந்த இயர் முழுவதும் லெஃப்ட் ஆனவங்க, வெளியே போனவங்க எவ்வளோங்க? 750 மெம்பர்ஸ் வெளியே போயிருக்காங்க. அப்போ லேபரோட டேர்ன் ஓவர் ரேஷியோ எவ்வளோ வரும்? அது வந்து செப்பரேஷன் மெத்தடில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போது லேபரில் எக்ஸைஸ் 2 பார்க்குறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கல. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் டேர்ன் ஓவர் அண்டர் செப்பரேஷன் மெத்தடுன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ லேபரோட டேர்ன் ஓவர் எந்த மெத்தட்லிங்க? அண்டர் செப்பரேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். செப்பரேஷன் மெத்தடில் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா number of separation divided by average number of workers. Average number of workers. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவோம். ஸோ எம்ப்ளாயீஸ் 1/1/10 எம்ப்ளாயீஸ் எவ்வளோ இருக்காங்க? 14,000 இருக்காங்க. 31/12/10 எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் 16 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ லெஃப்ட் பீரியட் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து அந்த இயரில் லெஃப்ட் எவ்வளோ ஆகியிருக்காங்க? 750 எம்ப்ளாயீஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் செப்பரேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறது அது இருக்குது. இப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஓப்பனிங் க்ளோசிங் தெரியுது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் க்ளோசிங் டிவைடட் பை 2. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் workers equal to 14,000 plus 16,000 divided by 2. ஸோ இப்போ என்ன வருதுங்க? 30,000. 30,000 divided by 2. இப்போ என்ன வருதுங்க? 15,000. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ரெண்டுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் செப்பரேஷன் வந்து 750 மெம்பர்ஸ் வெளியே போயிருக்காங்க டிவைடட் பை 15,000 into 100. So 750 divided by 15,000 into 100. இப்போ என்ன வருதுங்க? 5%. ஓகேவா? அப்போது லேபர் டேர்ன் ஓவரோட பர்சன்டேஜ் வந்து அண்டர் செப்பரேஷன் மெத்தடில் போடும்போது எவ்வளோ வருதுங்க? 5% வருது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.